நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சாராயத்துல கலந்து கொடுக்கலையா, பச்சை தண்ணியில கலந்து கொடுத்துருக்காங்க. மரக்காணத்துல 98% மெத்தனால், 2% தான் தண்ணியா. இங்க குறைஞ்சிருக்க அளவு. கஸ்டம்ஸ்லயோ ஏர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு விங் இருக்கு. பியூனா வேலைக்கு போனோம்னாலும் 3 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் கொடுக்குற அளவுக்கு அதுல வருமானம் வருது. 8க்கு 10 ரூமா இருக்கும். அங்க ஒரு 40-50 கிலோ தங்கம் இருக்கும். இதை கொண்டு வர்றதுக்கு ஒரு மூமெண்ட் இருக்கு. தங்கத்திலான பேஸ்ட் இருக்கு. பிருத்வி அப்படின்னு ஒரு ஆள். இது வரைக்கும் ஸ்கிரிப்ட்ல எழுதுறவங்களுக்கு இந்த கடத்தல் மெத்தட்லாம் தெரியாது. இது ஒரு பெரிய மார்க்கெட். எப்படி இப்போ பிடிபட்டது? கேவலம் நீங்க எது இல்லைன்னு நினைக்கிறீங்க? கிரைம் ரெக்கார்ட்ல எது இல்லை, எல்லாமே இருக்கு. அப்போ அந்த தேர்தலில் நிற்கணும், கட்சியை வளர்க்கணுன்றதுலாம் இல்லை. சும்மா ஒரு பில்டப்பு, இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு அண்ணாவை பற்றி பேசுறது, ஜெயலலிதாவை பற்றி பேசுறது. முதல்வர் அமெரிக்காவுக்கு போகிறார். அப்போ ஒரு கேப் இங்கே உருவாகுது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு விஜய் ஸ்டார். நக்கீரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நக்கீரனின் முதன்மை சிறப்பு செய்தியாளர் திரு தாமோதரம் பிரகாஷ் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரனின் மூத்த துணை ஆசிரியர் ஐயா தேசு கௌதமன் ஐயா வணக்கம். நான் முதல்ல ஸ்ரீமதியோடைய அப்டேட்டுக்கு நான் போயிடுறேன். கள்ளக்குறிச்சி அப்படின்னோடனே ஸ்ரீமதி தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். அந்த சக்தி பள்ளிக்கு கூட ஸ்ரீமதி நினைவு பள்ளின்னு வைக்கலான்ற மாதிரி அதை அரசுடைமையாக்கணும்னு ஒரு அமைப்பு போராடினாங்க. அந்த கோரிக்கைகள்லாம் யாரும் ஏற்கலை. இன்றைக்கி வரைக்கும் சக்தி பள்ளியாக தான் இருக்குது. இதுக்கிடையே அந்த சக்தி பள்ளியில் நடந்த கலவரம் தொடர்பாக ஸ்ரீமதியுடைய அம்மாவை விசாரிக்கணும்னு உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு போலீஸ் டீம் போயிட்டு ஸ்ரீமதியுடைய அம்மாவை விசாரிச்சிருக்காங்க. விசாரணை என்னென்னா, நீங்கள் அந்த டைமில் எங்கெங்கே இருந்தீங்க, நீங்கள் அந்த கலவரத்தை தூண்டுனீங்களா, நீங்கள் எங்கெங்கே பேசுனீங்க, யார் யாருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்க, உங்கள் உறவினர்களை யாராவது அந்த கலவரத்தில் ஈடுபட்டாங்களா அப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. அந்த அம்மா அதுக்குரிய பதிலை பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. இது இந்த கள்ளச்சாராய சாவுகள் கள்ளக்குறிச்சியில் நடந்ததுக்கு அப்புறம் நடந்த ஒரு விசாரணை. பாருங்கள், மோசமான ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த பள்ளியில் நடந்த ஸ்ரீமதியுடைய மரணம் என்கிற ஒரு அநியாயத்துக்கு தொடர்பான வழக்கு சரியாகவே ஹியர் பண்ணப்படலை. அதில் பாப்பா மோகன் ஸ்ரீமதி கொலை அப்படின்ற ஆர்கியூமெண்ட்ஸை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கான உரிய பதிலை அரசு தரப்பு சொல்லவே இல்லை. உதாரணத்துக்கு சிசிடிவி பதிவுகள் எங்கே, அந்த பொண்ணு எப்போ விழுந்ததுக்கான சிசிடிவி பதிவுகள் இருக்கா, நீங்கள் தற்கொலைன்னு சொல்கிறீங்களே, தற்கொலைன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேள்விகள், ஏகப்பட்ட கேள்விகளை பாப்பா மோகன் வைக்கிறாரு. போஸ்ட்மார்ட்டம் எப்படி செந்தில்குமார்னு சொல்லிட்டு ஒரு டியூட்டரால் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டுச்சு. அந்த முதல் போஸ்ட்மார்ட்டத்தில் அந்த பொண்ணுக்கு இடுப்பெலும்பு முறிஞ்சதே காட்டப்படலை. அதுக்கப்புறம் அது எப்படி வெளியில் வந்தது, எப்படிலாம் அதில் முறைகேடுகள் நடந்தது, ஏன் பெற்றோர்களுக்கு முதல்ல பள்ளி நிர்வாகம் சொல்லலை, ஏன் பள்ளி நிர்வாகம் ஸ்ரீமதின்னு ஒரு பொண்ணு அவங்க ஸ்கூலில் இறந்ததை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ரைட்டுங்களா? இது மாதிரிலாம் கேள்விகள், ஏகப்பட்ட கேள்விகளை பாப்பா மோகன் முன்வைக்கிறாரு. அதுக்கான பதில்கள் எதுவுமே இது வரைக்கும் கள்ளக்குறிச்சி கோர்ட்டில் பள்ளி நிர்வாகத்து தரப்புலையோ இல்லை சிபிசிஐடி தரப்புலையோ கொடுக்கப்படலை. இந்த சிபிசிஐடி தான் இப்போ கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய சாவுகளையும் விசாரிக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, கோர்ட்டில் மரக்காணம் சாராய சாவு வேறு, கள்ளக்குறிச்சி சாராய சாவு வேறு. மரக்காணம் சாராயத்தில் 98% மெத்தனால் இருந்தது. இதில் 8லேருந்து 9% தான் மெத்தனால் இருந்தது. மரக்காணத்துக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் இடையில் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்லாம் சிபிசிஐடி ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில். அந்த சிபிஐ வழக்குக்காக நடத்தப்படுற ஒரு ஆர்கியூமெண்ட்டில் கோர்ட்டில் இந்த பதிவுகளை சிபிசிஐடி பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் கள்ளச்சாராயம் எப்படி விற்கப்பட்டது, எப்படி அங்கே இவ்வளோ பேர் குடித்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 ஊர்களில், மாதவச்சேரி, கருணாபுரம், இன்னொரு ஊர், 3 ஊர்களில் எப்படி கள்ளச்சாராயம் புரண்டதுன்றது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அது மாதிரி முக்கியமான அரசு அலுவலகங்கள் இருக்கிற இடத்துல வியாபாரம் நடந்திருக்குது.
கண்ணுக்குட்டி விற்றுருக்காரு. கண்ணுக்குட்டிக்கு பின்னாடி இந்த பெரிய குட்டிகள்லாம் யார், அவங்கெல்லாம் எப்படி, இதில் என்ன சதி இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய கேள்விகள். எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி வந்து அந்த இடத்துல அதுதான். இவ்வளோ மரக்காணம் நடந்து 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்து ஆனதுக்கப்புறம் விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் நடக்கிறப்போ 40க்கு 40 திமுக வெற்றி பெற்று ஏகோபித்த சந்தோஷத்தில் மூழ்கி ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக இவ்வளோ பெரிய டியூப்பில் ஒரே ஒரு குண்டூசி அப்படி குத்தி காத்திறக்கி விடுற மாதிரி கள்ளக்குறிச்சி அப்படின்னு கள்ளசாராயம் தொன்று தொட்டு புரண்டு ஓடக்கூடிய ஒரு ஊரில் எப்படி கரெக்டாக மெத்தனால் அது 98% மரக்காணத்தில் இங்கே வந்து 8 to 9% தான் அப்படின்னு இருந்தாலும் மெத்தனால் தானே, விஷம் தானே. அங்கே வந்து 100 மில்லி விஷம் கலந்தாங்க, இங்கே வந்து விஷம் வந்து 3 மில்லி தான் கலந்தாங்கனாலும் விஷம் வச்சு தயாரிக்கிறதான விஷச்சாராயம்னு சொல்கிறாங்க. விஷச்சாராயம்னு முதல்வரே மரக்காண சம்பவத்தப்போ சொன்னார். அப்போது டிஜிபி அந்த சைலேந்திரபாபு சொன்னார், அது வந்து கள்ளச்சாராயத்தில் சாவலை, அவங்க வந்து விஷச்சாராயத்தில் செத்தாங்க அப்படின்னு ஒரு டெக்னிக்கலான விளக்கம்லாம் கொடுத்தாரு. அப்போ ஆக மொத்தம் அதானே, அதே விஷயம் தானே. எப்படி இங்கே வந்தது கரெக்டாக அந்த டைமில்? அது வந்து ஒரு சதிக்கான விஷயம் இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம், அரசியல் சதிக்கான விஷயம் இருந்திருக்குமோ என்கிற சந்தேகம் வந்து எல்லா மட்டத்துலேயும் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். கரெக்டாக எப்படி அங்கே நடந்தது, அங்கே எப்படி கரெக்டாக அந்த பர்டிகுலர் டைமில் மெத்தனால் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது மெத்தனால் வந்து சாராயத்தில் கலந்து கொடுக்கலையாம், பச்சை தண்ணியில் கலந்து கொடுத்துருக்காங்க டைரெக்டாக. ஒரு சில பேக்கெட்டில் வந்து 8 to 9% மெத்தனால் கலந்துருக்கு, ஒரு பேக்கெட்டில் வந்து 27% கலந்துருக்கு மெத்தனால். அப்போது மரக்காணத்தில் வந்து 98% மெத்தனால், 2% தான் தண்ணியா. இங்கே வந்து குறைஞ்சிருக்க அளவு. அது சாராயனே சொல்ல முடியாது, அது சாராயனே நீங்கள் சொல்ல முடியாது. சென்னை ஏர்போர்ட்டில் வந்துட்டு அப்பப்போ அந்த கடத்தல் சம்மந்தமான செய்திகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போ ரொம்ப பெரிய அளவில் ஒரு 167 கோடி மதிப்புள்ள தங்க கடத்தல், அதுலேயும் பாஜக பிரமுகர் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதா வந்து ஹைலைட்டாகவே இருக்குது. என்ன மாதிரியான கடத்தல் அது? அதாவது சார், கஸ்டம்ஸ்லேயோ ஏர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு விங் இருக்குது. அந்த விங்கிலேயோ நீங்கள் சாதாரண ஒரு பியூனாக வேலைக்கு போகணுன்னாலும் 3 கோடி ரூபா கொடுக்கணும். லஞ்சம் கொடுத்து தான் அந்த பதவி, லஞ்சம் கொடுத்து தான் அந்த பதவி. அப்போ 3 கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு அதில் வருமானம் வருது. அப்போது வருமானம் வருது. அது முழுக்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரேட்டுன்றது வேறு, அங்கே இருக்க மார்க்கெட் ரேட்டுன்றது வேறு, இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட் ரேட்டுன்றது வேறு. இது வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் வேரி ஆகும், மற்ற நாடுகளில் குறையும், இங்கே வந்து அதிகமாக இருக்கும். இந்த டிஃப்ரென்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காகத்தான் விமானங்களில் வந்து தங்கம் வந்து கடத்தப்படுது. விமானங்களில் தங்கம் கடத்தப்படுறது வந்து சட்டவிரோதம். அந்த சட்டவிரோதமான விமான கடத்தல் தங்கங்களை வாங்கிறதுக்குன்னு மார்வாடிகள் கும்பல் வந்து நம்ம சவுகார்பேட்டையில் இருக்குது. ஒரு சின்ன வீடாக இருக்கும், 8க்கு 10 ரூமாக இருக்கும், அங்கே ஒரு 40-50 கிலோ தங்கம் இருக்கும். இதை கொண்டு வர்றதுக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது. அது வந்து போலீஸ்க்கு தெரியும் இது எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு. அதை டிப் ஆஃப் பண்ணி போலீஸ் மடக்கி மாமூல் வாங்குவாங்க. அது தங்க கடத்தலில் மாமூல்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஏர்போர்ட்டில் ஒரு மாமூல், இப்படி ஒரு மாமூல், இப்படி ஒரு மாமூல் அப்படின்ற மாதிரி வரும். இது இல்லாமல் ஹவாலா, இப்படி வரக்கூடிய விஷயங்களை ஒரு பொம்மை கடை ஒன்று அங்கே வந்து அதை வந்து ஒரு யூடியூபர் வந்து நடத்துகிறாரு. எங்கே? ஏர்போர்ட்டில். அந்த யூடியூபருடைய பொம்மை கடை சம்மந்தமாக ஒரு சந்தேகம் கஸ்டம்ஸ்க்கு வந்து அவங்க போய் செக் பண்ணுறாங்க. உள்ளே செக் பண்ணால் தங்கத்திலான பேஸ்ட் இருக்குது. பேஸ்ட் தங்க பேஸ்ட், தங்கத்தை வந்து பேஸ்ட் ஆக்கி கொண்டு வந்து கடத்துவாங்க. 1 கிலோ தங்கம், 2 கிலோ தங்கம்னு கடத்துவாங்க. அந்த பேஸ்ட் அங்கே இருந்திருக்கு. இன்னும் 2 கடைகளை ரெய்ட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்வி அப்படின்னு ஒரு ஆள். இவர் வந்து திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தும் காளிகாம்பாள் கோவில் இதிலெல்லாம் வந்து பெரிய ஆளாக இருந்தார்.
அம்பானிக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஒரு மத்திய அமைச்சருக்கு உதவியாளராகவும் இருந்தார். இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த கடைகள்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. இவருக்கும் அதுக்கும் என்ன லிங்க்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் தொடர்பான ஒரு கம்பெனி தான் இந்த வேலைகள் எல்லாத்துலேயுமே ஈடுபட்டிருக்கு. பிருத்திவி வந்து நெருக்கமானவர். இந்த நெருக்கமாக இவர் இருக்கிறாரு, இவர் மாட்டினாரு அப்படின்ற தகவலை வந்து முருகனுக்கு நெருக்கமான ஒரு தொலைக்காட்சி பெருசாக வெளியிட்டுது. முருகனுக்கு நெருக்கமான ஒரு தொலைக்காட்சி வந்து பெருசாக அவங்களுக்குள்ள இருக்க ஒரு உட்கட்சி விவகாரம். ஏன்னா நடவடிக்கை எடுத்தது முழுக்க மாநில அரசு இல்லை, மத்திய அரசு. 200க்கும் அதிகமான கிலோ தங்கம், சுமார் 200 கோடி ரூபாய் அளவுக்கு அதுக்கான மதிப்பு. நம்ம வந்து 8 கிராம் தங்கம் வந்து ஒரு சவரன் தங்கம் வந்து நம்ம வீட்டில் பெண்கள் அணிஞ்சாலே நம்ம அது ஒரு பெரிய சாதனையாக ஒரு சவரன் தங்கம் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு பார்ப்போம். இது வந்து 200 கிலோ தங்கம், ரைட்டுங்களா? இது வந்து ஃப்ளைட்டில் வந்து கடத்திட்டு வருவாங்க, கடத்திட்டு பாத்ரூமில் வச்சுருவாங்க. அந்த ஏர்போர்ட்டில் இருக்க பாத்ரூமில் வச்சுருவாங்க. ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது ஏர்போர்ட் கஸ்டம்ஸ் செக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் இருக்கிற பாத்ரூமில் வச்சுருவாங்க. இந்த கடைக்காரங்க இருக்காங்க இல்லையா, இந்த ஊழியர்கள், இவங்க வந்து எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கான பாஸ் இவங்களுக்கு இருக்கும். இவங்க போய் அதை எடுத்துகிட்டு கடைக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. இந்த ஊழியர் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அவர் பாத்ரூமில் தான் வச்சுருக்காரு அப்படின்றத எடுத்துருவாங்க. எடுத்து கடைக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து கஸ்டம்ஸ்லாம் செக் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து போகலாம் வரலாம், ரெகுலராக கடை நடத்திட்டு இருக்காங்க, வரலாம் போகலாம் அப்படின்ற பாஸ் இருக்கனால அவங்க அதை அப்படியே வெளியே கொண்டு போயிடுவாங்க. இது இதை சினிமாவில் கூட ஸ்கிரிப்டில் கூட வராது. ஆமாம், இது வரைக்கும் வந்ததில்லை. இது வந்து பிஜேபி பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இது வரைக்கும் ஸ்கிரிப்டில் எழுதுகிறவங்களுக்கு இந்த கடத்தல் மெத்தட்லாம் தெரியாது. இது ஒரு பெரிய மார்க்கெட். இப்போ இவருக்கு பிருத்திவிக்குமான தொடர்பு ரொம்ப க்ளோஸ், 2 பேரும் உதவியாளர் மாதிரி. பிருத்திவி ஆளினால் வந்து பிருத்திவி இவர் கொஞ்ச நாள் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானாலும் பிருத்திவி வைக்கிறது தான் சட்டம் பிஜேபியில். அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போது பேரும் அடிபடுது. இதில் எப்படி இப்போ பிடிபட்டது? இந்த கடையை ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கடையை வாங்கி கொடுத்தது பிருத்திவி. சரி. பிருத்திவியோட ஒரு கம்பெனி. அதோட லிங்க்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே. அது மாட்டிக்கிட்டு இருக்கு. இது தங்க கடத்தல் விஷயம். இப்போ இதில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போ நியாயமான போலீஸாக இருந்தால், நியாயமான சுங்கத்துறையாக இருந்தால் தான் வரணும். இப்போ இவன் சம்பாதிக்கிறதுல இவ்வளோ நெருக்கமானவன் ஷேர் கொடுப்பானா மாட்டானா? கண்டிப்பாக இருக்கும். அதுபோக அவரோட அதிகார மட்டத்தை வச்சு தான், அந்த இதை வச்சு தான் இவரும் வந்துட்டு செய்கிறதா இருக்கும். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு மந்திரி கிட்ட உதவியாளராக இருந்திருக்காரு. மந்திரி துரத்தி அமிச்சிட்டான். கேவலம் மாட்டுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஏற்கனவே ஆருத்ரான்ற ஒரு நிறுவனம் 2500 கோடி ரூபா மோசடி பண்ணிச்சு. ஆர்கே சுரேஷ் அதில் டைரக்டராக இருந்தார். இன்னொரு பையன் டைரக்டராக இருந்தான். அந்த பையனை வந்து இவங்க காப்பாற்றினாங்க. அந்த பையனை போலீஸ் கைது செய்கிறதுக்கு முன்னாடி அவனை வந்து விளையாட்டு பிரிவு நிர்வாகியாக அறிவித்தார் அமர் பிரசாத் ரெட்டி. அதுக்கப்புறம் ஆருத்ராவில் வந்து மாட்டினார். ஆருத்ராவில் வந்து மொத்தம் 2500 கோடி மோசடியில் வந்து ஒரு 150 கோடி வாங்கினார். கேசவ விநாயகம் ஒரு 150 கோடி வாங்கினார். இப்படி நீங்கள் சொல்கிற பார்த்தா ரெக்கார்டுன்னு பார்த்தோன்னா லோக்கல் ரவுடியிலேருந்து ஒரு சர்வதேச அளவில் கடத்தல்காரங்க வரைக்கும் பிஜேபியில் சேர்த்து விட்ருக்காரு. அதுதான் ஒரு போலீஸ்காரனுடைய ட்ராக் ரெக்கார்டு. போலீஸ்காரன் வந்து ஒரு விஷயத்தில், அதாவது ஒரு ஐஏஎஸ் வந்து தப்பு பண்ணான் அப்படின்னா தலை காஞ்சவன் பாதிக்கப்பட மாட்டான். ஒரு ஐபிஎஸ் தப்பு பண்ணால் தலை காஞ்சவன் பாதிப்பான். ஏன்னா அவனோட லிங்க்ஸ் அப்படி, கிரிமினல்ஸோட லிங்க்ஸ் அப்படி, ரைட்டுங்களா? இப்போ நம்ம முன்னாடி பேசினோம் அலெக்சிஸ் சுதாகர்னு. அவர் இப்போது ஜெயிலில் இருக்கார். ஜெயிலில் போயிட்டு சவுக்கு சங்கரை சந்தித்து பேசியிருக்காரு. ஊரில் இருக்க ரவுடிகள் எல்லாரோடையும் லிங்காக இருக்கார். உங்களெல்லாம் வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்ற மாதிரி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இப்போ ஜெயிலில் இருந்துக்கிட்டு இருக்காரு, ரைட்டுங்களா? அந்த மாதிரி இந்த ஐபிஎஸோட லிங்க் எல்லாமே வந்து மோசமானவங்களோட தான் லிங்க் வரும். அதுதான்
ஒரு ஐபிஎஸ் அதிகாரி லிங்க் வரும்போது தங்க கடத்தலேருந்து ஃபைனான்ஸ் மோசடியிலேருந்து ஆத்து மணல் கடத்தலேருந்து வெட்டுக்குத்து ரவுடிகள்லேருந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் ஸ்கிராப் ஆள்ற வரைக்கும் படப்பை குணா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செம்மர கடத்தல். நீங்கள் எது இல்லைன்னு நினைக்கிறீங்க? கிரைம் ரெக்கார்டில் எது இல்லை? எல்லாமே இருக்குது. அது எல்லாத்துக்கும் பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்தது தான் ஒரே தகுதி. இத்தனைக்கும் ஒரு அரசியல்வாதினா தேர்தலில் நின்று ஜெயிச்சு, இப்போ உதயநிதி இருக்காருன்னா தேர்தலில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி, அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சராகி, அதுக்கப்புறம் அவருடைய ப்ரமோஷன்ஸ் அடுத்த கட்டமாக வரப்போகுதுன்னு வைங்களேன். அந்த மாதிரி போகிறாங்க. இவங்க ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட நிற்கலை, ஜெயிக்கலை. அப்போ அந்த தேர்தலில் நிற்கணும், கட்சியை வளர்க்கணுன்றதுலாம் இல்லை. சும்மா ஒரு பில்டப்பு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு அண்ணாவை பற்றி பேசுறது, ஜெயலலிதாவை பற்றி பேசுறது, எம்ஜிஆரை பற்றி பேசுறது, யாரை பற்றி வேணா எதோ வேணா பேசிட்டு, இப்போ நரேந்திர மோடி பாராளுமன்றத்தில் பேசுகிறார் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு 1975ஆம் ஆண்டு நடந்த எமர்ஜென்சியை பற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. நேருவை பற்றி பேசுகிறாரு. அது மாதிரி பற்றி இவர் ஆட்சியில் நடந்த கொடுமைகளை பற்றி பேசுறதுக்கு இவருக்கு இது இல்லை. அந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு என்ன வேணால் பண்ணலாம். அதுதான் பிஜேபி அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் வந்து நிலவில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பேசுகிறப்ப இந்த உதயநிதி பற்றி சொன்னீங்க. உதயநிதிக்கு அடுத்து ஒரு போஸ்டிங் கிடைக்க போகிற மாதிரி. ஆக்சுவலாக இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்குமே வந்துட்டு திமுகவில் நிறைய மாற்றங்கள் வரும், மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் வரும், அமைச்சரவையில் கூட மாற்றம் வரும்லாம் சொன்னாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்கலை. ஒருவேளை விக்கிரவாண்டி தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டா? விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றின்றது வந்து முழுக்க அங்கே வந்து கேம்பெயினை ஹெட் பண்ண போகிறது வந்து உதயநிதி தான். இப்போ தேர்தல் நிலவரம் எப்படி இருக்குது? தேர்தல் நிலவரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமான் வந்து முன்னெப்போதும் எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு அவர் பாண்டிச்சேரியில் தங்கிட்டு 10 நாளாக அங்கே பிரச்சாரம் பண்ணி முழுமையாக அவர் வந்துட்டு அதில் ஈடுபடுறாரு. அங்கே வந்து எப்படியாவது 8000 ஓட்லேருந்து அதிகமான ஓட்டுக்கு கொண்டு போயிடணும், 2வது இடத்துக்காவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய முயற்சி இருக்குது. அதே மாதிரி பாமக பார்த்தீங்கன்னா ராமதாஸ், அன்புமணி, ராமதாஸோட அன்புமணியுடைய மனைவி சௌமியா அன்புமணி, எல்லாருமே குடும்பமே ஒட்டுமொத்தமான பாமகவே தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து விக்கிரவாண்டியில் இறங்கியிருக்காங்க. எப்படியாவது நாங்கள் ஜெயிக்கணும், ஜெயிச்சோன்னா நாங்கள் வந்து 10.5% இடஒதுக்கீடை வந்து வன்னியர்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்து அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திமுக சார்பில் பார்த்திங்கன்னா திருமாவளவன், செல்வ பெருந்தகை, கனிமொழி, 6, 7, 8 தேதிகளில் உதயநிதி, இவ்வளோ தான் பிரச்சாரம். முதல்வரோட பிரச்சாரம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, முதல்வர் போவாரா இல்லையான்னு. இதுதான் இப்போ உதயநிதி தான் கேம்பெயின் ஹெட் பண்ணுறாரு. விக்கிரவாண்டி தேர்தல் வந்து முன்ன நடந்த இடைத்தேர்தலை விட ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாம் சார். அங்கே வந்து அதிமுக போட்டியிடாதனால அதிமுக வாக்குகளை வந்து சீமான் வாங்க ட்ரை பண்ணுறாரு. நான் வந்து ஜெயலலிதாவுக்காக கேம்பெயின் பண்ணுவேன், விஜயகாந்துக்காக கேம்பெயின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு அவர். அவரோட தொனி வந்து இறங்கி பேசக்கூடிய ஒரு தொனியாக அவரோட தொனி இருக்குது. ராமதாஸ் வந்து ஓபிஎஸும் டிடிவியும் அலையன்ஸில் இருக்கிறனால ஜெயலலிதா படத்தை போட்டு அவரும் கேன்வாஸ் பண்ணுறாரு. ஜெயலலிதா படத்தை போட்டு பாமக கேன்வாஸ் பண்ணுது. இது ரெண்டுமே அதிமுக வாக்கை குறி வைக்கிறதுக்காக இருக்குது. இப்போ என்ன கால்குலேஷன் சொல்கிறாங்கன்னா, சீமான் வந்து 8000 வாக்குகள் வாங்கினார், அவர் ஒரு 20-25,000 வாக்குகள் வாங்குவார். பாமக வந்து 35,000 வாக்குகள் வாங்கிச்சு, அது இப்போ ஒரு 55,000 வாக்குகள் வாங்குவோம். இதெல்லாமே அதிமுக வாக்குகளை இவங்க வாங்குகிற பிரித்து எடுத்துக்கிறது. இதுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய எடப்பாடி கேண்டிடேட்டும் போடல. இவங்க வந்து அதிமுக வாக்குகளை எடுக்கிறத பற்றியும் எடப்பாடி எதுவுமே அவர் ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துகிறத பற்றிலாம் அதை பற்றிலாம் அவர் எதுவுமே சொல்ல, அவர் விட்டுட்டார். அப்போது திமுக என்ன பண்ணுது, தலித்துக்கு வாக்கு வங்கி மற்றும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இடைத்தேர்தலில் என்னென்ன வேலை செய்வாங்களோ அது மாதிரி வார்டு வாரியாக அமைச்சர்களை போட்டு ஒரு 10-11 அமைச்சர்கள் அங்கேயே முகாமிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது திமுக வாக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனது பாராளுமன்ற தேர்தலில் 72,000 வாக்குகள் வாங்கினாங்க. இந்த முறை ஒரு 90,000 வாக்குகளுக்கு மேலே அவங்க போவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு திமுக சைடோட கால்குலேஷன்.
இது இப்படி இருக்கும்பொழுது இதில் கேம்பெயின் இப்போது 40க்கு 40 வந்து இந்த கள்ளக்குறிச்சி சாராய சாவு வரலன்னா அதோட ஹீரோ வந்து உதயநிதி ஸ்டாலின் தான். பெரிய அளவுக்கு கேம்பெயின் பண்ணார். ஸ்டாலினும் கேம்பெயின் பண்ணார். ஆனால் ஸ்டாலினை விட சந்தா தமிழ்நாடு முழுக்க போய் உழைச்சது வந்து உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் இதுக்கான கிரெடிட் போயிருக்கும். இப்போது அமித்ஷா பேசினார் அப்படின்னு இருந்தால் கூட லார்ஜஸ்ட் கேம்பெயின் வந்து பண்ணது நரேந்திர மோடி. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்விக்கும் பொறுப்பு யார்? நரேந்திர மோடி. அப்போது தமிழகத்தில் 40க்கு 40 ஜெயிச்சதுக்கு பொறுப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு தானே வந்திருக்கணும். அதை வந்து கள்ளக்குறிச்சி சாராய சாவு வந்து அதை அப்படியே மறைச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனில் ஜெயிச்ச உடனே முதல்வர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறாரு. அப்போது ஒரு கேப் வந்து இங்கே உருவாகுது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு பிளான் வந்து நிறைய வருது. அப்போது 2026 தேர்தலும் வருது. 2026 தேர்தலில் வந்து விஜய் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாரு, ஆரம்பிச்சிட்டார் அவர் கேம்பெயினிங்கு பேசுறது. இப்போ நீட்டுக்கு திடீர்னு நீட்டுக்கு ஆதரவாக பேசுகிறார். முதல் நாள் பேசல, 2வது நாள் பேசுகிறார். முதல் நாள் குங்குமம் வச்சுக்கிட்டு வந்தார், 2வது நாள் ஒன்றும் இல்லாமல் வந்து பேசுகிறாரு. திமுக அரசு வந்து நீட்டுக்கு எதிராக பேசுவதை நான் ஆதரிக்கிறேன், தீர்மானத்தை ஆதரிக்கிறேன். விஜயுடைய கேம்பெயினை வந்து எதிர்கொள்ளணும் திமுக. அப்போது அதுக்கு ப்ராப்பரான ஆள் யார் அப்படின்னு, விஜய் வந்து ஸ்டாரு, ஆனால் அவருக்கு கட்சி இல்லை. கட்சி இன்னைக்கு வரைக்கும் இல்லை, ரூட் லெவல் வரைக்கும் கட்சி கிடையாது. உதயநிதி வந்து ஸ்டார் கிடையாது, குணச்சித்திர நடிகர் தான். ஆனால் அவருக்கு கட்சி இருக்கு. கீழே ரூட் வரைக்கும் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து கட்சி திமுக இருக்குது. அதுக்கு பல்லாண்டு கால வரலாறு இருக்குது. எல்லா கட்சி வாக்குகளும் அழிஞ்சிருக்கு. ஆனால் திமுகவுடைய வாக்குகளை யாராலையும் இன்னைக்கு வரைக்கும் அழிக்க முடியல. அதுக்கான கேம்பெயின் வந்து அப்பப்போ கட்சிகள் பிளவுபட்டாலும் அடுத்தடுத்து அதை வந்து அப்படி இழுத்து கொண்டு கட்சிகளில் நிர்வாகிகள் தான் பிளவுபடுவாங்களே தவிர வாக்கு வங்கி பிளவுபடாது. மதிமுக திமுக வாக்கு வாங்கலை, எம்ஜிஆர் திமுக வாக்கு வாங்கலை. எம்ஜிஆர் வாங்கினதெல்லாம் காங்கிரஸ் வாக்கு தான் வாங்கினார். மதிமுகவில் திமுக வாக்க வாங்க முடியல, ப்ராக்டிக்கலாக முடியல. அதாவது திமுக வந்து செக் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய சித்தாந்தமுள்ள ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் வரல. திமுகவுக்கு எதிராக வந்து சிந்திக்கிற கட்சி, அதுக்கான ஓட் பேங்க் வந்து காமராஜர் கையில் இருந்தது, அது அப்படியே எம்ஜிஆர் கையில் போச்சு, அதுக்கப்புறம் ஜெயலலிதா கையில் போச்சு, இப்போ எடப்பாடி கையில் போச்சு, இப்போ கொஞ்சம் பிஜேபிக்கு, நாம் தமிழருக்கு அப்படின்னு டிவைட் ஆகி அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டு என்பது சிதறுண்டு போயிருக்க திமுக ஓட்டை வந்து சிதைக்க முடியல இன்னைக்கு வரைக்கும். ஸோ விஜய்க்கு போட்டியாக வந்து துணை முதலமைச்சராக உதயநிதிக்கு கேம்பெயின் பண்ணுறாங்க. அவருக்கு சப்போர்ட்டாக 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர், அது இல்லாமல் அமைச்சரவை மாற்றம், அது இல்லாமல் ஐஏஎஸ் அதிகாரிகள், ஒரு பெரிய செட் ஆஃப் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து துணை முதலமைச்சருக்கு முக்கியமான விஷயங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் டீமு, ஒரு ஐபிஎஸ் டீமு துணை முதலமைச்சர் ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயங்கள். ஏன்னா முதல்வர் வந்து அமெரிக்காவுக்கு போகிறார் இல்லைங்களா, அந்த டைமில் ஹேண்டில் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இதெல்லாமே வந்து எவ்வளோ நாள் டூரு, அது ஒரு நல்ல டூராக இருக்கும், லாங் டூராக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது இதில் நிறைய இன்வெஸ்டர்ஸை மீட் பண்ணுறாரு, பார்க்குறாரு, போகிறாரு. அவர் ஒரு அமைச்சரவை கேம்பெயின் டீமோடு தான் போகிறாரு அவர். ஆனால் இங்கே அதுக்கான விஷயங்களுக்கான ஆட்களை துணை முதல்வராக பண்ணுறாங்க. அது அமெரிக்கா டூருக்காக மட்டுமே பண்ணப்படுற ஏற்பாடு இல்லை. எதிர்கால அரசியலுக்கும் உதயநிதி தலைமையிலான அரசியல் வந்து சரியாக வரும் அப்படின்ற அடிப்படையில் உதயநிதியை ப்ரமோட் பண்ணி துணை முதலமைச்சராகிறாங்க. இவரை ஸ்டாலினை வந்து கலைஞர் துணை முதலமைச்சராக கொஞ்ச நாள் கழிச்சு தான் பண்ணார். அந்த கேப்பை வந்து உதயநிதிக்கு ஸ்டாலின் கொடுக்கல. உடனடியாக திமுக தலைமையும் அதை ஏற்றுக்கிறாங்க, திமுக கட்சியும் அதை ஏற்றுக்குது. ரைட்டுங்களா? இப்போ நரேந்திர மோடி தலைவர்னா பாஜக கட்சி தானே ஏற்றுக்குது. அதே மாதிரி தலைவர் ஸ்டாலின்னாலும் உதயநிதியை துணை முதலமைச்சராக திமுக கட்சி, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்றுக்கிறாங்க. சரி, இப்போ இந்த முதலமைச்சர் வந்துட்டு அமெரிக்கா போகிறத பற்றி சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ
பாஜக தலைவர் அவரும் வந்துட்டு வெளிநாட்டு டூர் போகிறாரு. அந்த டயத்தில் இங்கே மாற்றங்கள் உண்டா? கண்டிப்பாக மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. பாஜக மாநில தலைவராக நயினார் வரலாம், தமிழிசை அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? தமிழிசை வரலாம், கேடி ராகவன் கூட வரலாம். அதுக்கான ரேஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை யார் வருவாங்கன்றது தான் இன்னும் தெளிவாக புலப்படாமல் இருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் பேரும் அடிப்படுது. ஆக இந்த மாதிரி அரசு நிறைய தடவை போட்டிட்டு தோத்துருக்காரு. அவருக்கு ஒரு ஆறுதல் பரிசு மாதிரியாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அடிப்படுது. மொத்தத்தில் தமிழ்நாடு பிஜேபின்றது டோட்டலாக இப்போ செயலிழந்து போயிடுச்சு. பயங்கர பில்டப்போட ஆஹா ஓஹோ திமுகவுக்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்து நிறைய பேர் வெளியில் வர்றாங்களே. இப்போ இந்த திருச்சி சூர்யா அவர் வெளியில் வந்துட்டார். திருச்சி சூர்யா அவருங்க இவங்க வெளியில் எடுத்துட்டாங்க. அவர் தான் நார் அடிச்சுக்கிட்டு இருக்காரு நக்கீரனில் போட்டு. பிஜேபியை நாரடிக்கிறதுல திருச்சி சூர்யா முக்கியமான ஆள். நாரடிக்கிறதுல அந்த மாதிரி நிறைய பேர் வெளியில் வராங்க போகிறாங்க. இந்த மாதிரி தலைமை குழப்பம் என்பதும் இருக்குது. திருட்டுத்தனம், தலைமை குழப்பம், செயல். ஆக்சுவலாக ஒரு கட்சி வந்துட்டு ஒரு ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலோ ஒரு பெரிய அளவில் வெற்றியை பெற்றாலோ அப்போ தான் வந்து அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இதெல்லாம் இருக்கும். ஆனால் இவங்களால இன்னும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறவே முடியல. அதுக்குள்ளே இத்தனை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்க பார்த்தா அந்த தலைமை சரியில்லைங்கிறது தான் தெரியுது. விமான நிலையத்தில் தங்க கடத்தல், அதேபோல் விக்கிரவாண்டி தேர்தல். இப்போ விக்கிரவாண்டி தேர்தலுக்கு அப்புறம் திமுகவில் வந்துட்டு உதயநிதியை துணை முதல்வராக்குறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை வாசகர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.